கிரகங்களின் திசா காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரகம் எங்கே அமர்ந்திருக்கோ அது தன்னோட முழு பலனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு லக்னத்துக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தர் மேச லக்னத்தில் பிறந்திருக்காரு, சந்திரன் மேச ராசியில் இருக்கார், அவர் மேச ராசிக்காரன்னு சொல்லுவாங்க. அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவோட தசையை தான் முதல்ல சந்திக்கக்கூடியவராகும். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது தன்னோட பயணத்தில் தொடங்குவார். கேது அந்த லக்னத்துக்கு 4ல் இருக்காரு அப்படின்னு வச்சு, கடகத்தில் இருக்காரு அப்படின்னு, அவர் அந்த கடகத்துக்கான பலன்களை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். கேது 7 வருஷம் பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார் தசா காலங்களில். இந்த 7 வருஷமும் ஒருத்தர் அந்த கேது திசைக்கான பலன்களை அனுபவிப்பவராக இருப்பார். அது சுபபலங்களாக இருக்கட்டும், கெடுபலன்களாக இருக்கட்டும். இப்போ கிரகங்களுக்கான தசா காலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இப்படி 9 கிரகங்கள் இருக்கு. கேதுவுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம். இப்படி தன்னோட தசா காலங்களில் முழுமையான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியது. உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த அமைப்பில் ராகுவோ கேதுவோ சனியோ இருக்காரோ, சுக்கிரனாக இருந்தால் 20 வருஷம் தன்னோட பயணத்தை தொடங்குவார். அவர் எந்த பாவகத்தில் உட்கார்ந்து தன்னோட பலனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பாரோ அந்த 20 வருட காலங்கள் அதற்கான பலன்களை வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அதன் மூலிமா அவருக்கு நல்ல பலன்களோ இல்லை அசுப பலன்களோ கிடைக்கிறதுக்கான உள்ள அமைப்பு இருக்கும். ஆனால் கோச்சார கிரகங்கள் அந்த சுக்கிரன் கோச்சாரத்தில் எங்கே பயணம் செய்வாரோ அதுக்கேற்ற பலன்களும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுக்கிரன் லக்னத்துக்கு சுபராந்தா சுபபலனையும் அசுபராந்தா அசுபலனையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்படி ஒருத்தருக்கு தசாகாலங்களை மையப்படுத்தி ஒரு முழுமையான பலனை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். நன்றி.